டீம் பேரை கேட்டா நீ இம்ப்ரெஸ் ஆயிடுவ. என்னது ஆண்டி? ஆழப்போவது யாரு? அதான் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஆண்டி. என்னடா நீங்களும் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ஓகே, இதே எனர்ஜியோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா? ஷூர் ஆண்டி. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும். என்னாச்சு? ஆரம்பிக்கும் போதும் தமிழ் பாட்டு சாமி பாட்டுன்னு ஆரம்பிச்சு இப்ப மின்சார பூவேன்னு அடுத்த பாட்டுக்கு போயிட்டியே, என்னாச்சு திவ்யா? இல்ல ஆண்டி, நான் ஆடியன்ஸ்க்கு அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு ஹிண்ட் கொடுக்கறேன். ஓ ஹிண்டா? நான் கூட பயந்துட்டேன் பெர்ஃபார்மன்ஸ் நீதான் பண்ண போறியோடு. ஆண்டி, next is மின்சார பூக்கள் all the way from New Jersey. வாவ்! ஆவலா நீங்க வெயிட் பண்ணும்போது நாங்க எதுக்கு குறுக்கால அப்படியே போயிடுறோம். ஓகே, லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் நியூ ஜெர்சி. இப்போ என்ன ஐஸ் அடிக்கிறா? என்ன சரி.
பௌர்ணமி நேரம் நிலவில் ஆடும் ஒளி தீபம் நவரச நடனம் ஜடி தரும் அமுதம் நவரச நடனம் ஜடி தரும் அமுதம் அவன் விழியசையில் எழுபுழியசையும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் இடி ஒளி பொழியும் அதில் பகையழியும் சிவனின் நயனம் உலகாடும் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நடனம் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம். கேக்குதா? What a stunning performance. நம்ம நியூ ஜெர்சிக்கு ஒரு ஓ போடுவோமா? Wow, that's so amazing. Up next, we're flying across the country to the West Coast. Southern California. Who's from California? Home of Hollywood, gorgeous beaches, and Disneyland. What do they have for us today, Auntie? Dance up, paata? டான்ஸும் இல்ல பாட்டும் இல்ல. நம்ம வீட்ல எல்லாம் ஏதாச்சும் விசேஷம்னாலே ஒரே அக்கப்போரு தான். நான் சொல்றத வச்சே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளையார் நோன்பு வச்சு பர்டிகுலரா சொன்னா ரொம்ப ரொம்ப அக்கப்போரு தான். ஓ, அப்ப பிள்ளையார் நோம்பு டிராமாவா? பிள்ளையார் நோம்புனா அந்த லீஃப் எடுக்கிறது ஆக்ஷன் பண்றது தானே ஆண்டி? அவ எப்படி ஞாபகம் வச்சிருக்கா பாத்தீங்களா? லீஃப் எடுக்கிறது ஆக்ஷன் பண்றதா திவ்யா? ஆமா ஆமா. இது இந்த டீம் சவுத் கலிஃபோர்னியால இருந்து இன்னைக்கு நமக்கு என்ன கொண்டு வர போறாங்கன்னு பார்க்க போறோம். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளுக்கு ஸ்டேஜுக்கு இப்ப வர போறாங்க. Let's not delay. Get ready to laugh out loud, Makkale. Let's welcome the Southern California team. Should we go closer to the yellow line or this is good? இந்த நோன்பு திருவிழாவில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே அப்படின்னு நாங்க நம்புறோம். யார் மனதையும், முக்கியமாக பலகாரம் சுடும் ஆட்சிமார்களையும் பக்த கோடிகளின் வயிற்றையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. எந்த பலகாரம் நம் தலைவிதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ என்று எல்லோர் நெஞ்சையும் படபடப்பாக வைக்கப் போகும் அதிரடி குலுக்கல்.
வெயிட் 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 அமைதியா வெயிட் பண்ணு. அமைதி அமைதி. பொறுமையா இருங்க, பலகாரம் எல்லாம் வருது. ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். முடிஞ்சு நான் ஓடிடுமா? ஏதோ பண்ணணும்ல. எஸ், அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்போம் மக்களே. அந்த கேப்ல நம்ம பையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேமை பத்தி பேசணும்ல. ஞாபகம் இருக்கா? நான் அப்பவே சொன்னேன், இப்ப விளையாடலாம். ரெடியா? யார் பையில என்ன இருக்கு, வாட்ஸ் இன் த பேக். அந்த ஷோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் இல்லாதவங்க பாக்கெட்ல இருந்து கூட காமிக்கலாம். ஓகேவா? என்ன கேட்கலாம் திவ்யா ஸ்டார்டிங்? இப்பெல்லாம் என் ஃபோன்ல ஃபேமிலி ஃபோட்டோ நிறைய இருக்கு. ஆனா யாராவது வாலெட்ல வச்சிருக்காங்களா பிசிக்கல் காப்பி ஆஃப் ஃபேமிலி ஃபோட்டோ? எல்லாரும் பாருங்க, யார்கிட்டயாவது இருக்கா ஃபேமிலி ஃபோட்டோ? வாலெட்ல ஃபேமிலி போட்டோவா? என்ன சொல்ற திவ்யா? இந்த காலகட்டத்துல எல்லாரும் ஃபோன் டிஜிட்டல் காப்பி தான். வீட்லயே போட்டோ எடுத்து மாத்திட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம். யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா அபூர்வம் தான், பார்க்கலாம் யார் வச்சிருக்கான்னு. லெட்ஸ் see. யாராவது வச்சிருக்கீங்களா? யாரையாச்சும் இருக்க கூடாது, உங்க ஃபேமிலி போட்டோ இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் கூட என் பார்ட் ஆஃப் த ஃபேமிலில காமிக்க கூடாது. டிரைவிங் லைக் ஃபேமிலி போட்டோ ஐடி ப்ரூஃப் இல்ல. யாராச்சும் வச்சிருக்கீங்களா ஃபேமிலி போட்டோ? உங்கள் அன்பான மனைவியோட போட்டோவோ இல்ல உங்கள் அழகான குழந்தைகளோட போட்டோவோ? எல்லாரும் சத்தமா சொல்றீங்களே, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. வைஃபோட லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா? அவங்க ஹேண்ட்பேக் தூக்கல, கஷ்டமா இருக்குன்னு பக்கத்துல கொடுத்திருக்காங்க. என்னது, பிள்ளைங்க போட்டோ வச்சிருக்கீங்களா? வைஃப் போட்டோ என்னாச்சு? வைஃப் போட்டோ பிரிண்ட் போட கொடுத்திருக்கீங்க, கரெக்டா? நான் உங்களை மாட்டி விட்டுட்டு போக விரும்பல. ஒண்ணு விட்ட மச்சான் டாலரை காமிச்சு சொல்றாங்க, ஒண்ணு விட்டு மச்சானோட போட்டோ வச்சிருக்கேன்னு. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? யாரோ கையாட்டுறாங்க. வச்சிருக்கீங்களா ஃபேமிலி போட்டோவா? ஓகே, இந்த ஃபேமிலி அப்படியே வெளியில வந்து போட்டோ 5 பிட்வீன் கேப்ல போயிட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்ல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு gift வெயிட்டிங். ஓகே, இன்னைக்கு போய் நம்மளும் அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நம்மளோட வாலெட்ல வைக்கிறோம் திவ்யா. யா, நானும் வச்சுக்கிறேன், என் ஃபோன்லயும் வச்சுக்கிறேன், நான் என் வாலெட்லயும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் உனக்கு சின்ன ஐட்டம் கேட்போம். லெட்ஸ் see. யாராவது விபூதி வச்சிருக்கீங்களா? ராப் பண்ணி வச்சு வாலெட்ல வச்சிருக்கீங்களா நீங்க விபூதி? எஸ், அவங்க மொபைல் வச்சிருக்காங்க. விபூதி வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் யார் வேணாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் விபூதி. இங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க போலயே. இங்கேயும் விபூதி இருக்கா உங்க கிட்ட? இன்னொருத்தர் 2 பேர், என் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் 2 பேர். நிஜமாலே காமிக்கணும், ஷேர் பண்ணிக்க கூடாது விபூதிய. ஓகே, இந்த 3 பேரு நீங்க வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் பேக் ஸ்டேஜ் கமிட்டி கிட்ட 4 to 5 டைம் குள்ள ரீச் அவுட் பண்ணீங்கன்னா you will get a gift. விபூதியை காமிச்சிருங்க, அப்பதான் கொடுக்க முடியும். ஆமா, பூசியும் விட்டுருங்க பேக் ஸ்டேஜ் கமிட்டிக்கு. ஓகே ஓகே தேவியா, விபூதி கேட்டோம், ஃபேமிலி போட்டோ கேட்டோம், வேற என்ன கேட்கலாம்? நானா இருந்தா ஜிம் கார்டு வச்சிருப்பேன். ஏன்னா நான்லாம் அந்த நியூ இயர்னு வந்தா ரெசல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? ஜிம்முக்கு போறது. கரெக்ட். ஆனா போக மாட்டோம்.
ஃபர்ஸ்ட் ஜிம் கார்டு வாங்கிடுவோம், மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிடுவோம். எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? டிஜிட்டல்ல தான் வச்சிருப்பீங்க. யார்கிட்டயாவது இருக்கா ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு? யாருமே ஜிம் போலையா? டிஜிட்டல்ல வச்சிருக்கீங்க ஜிம் கார்டு. இங்க ஒருத்தவங்க கை தூக்குறாங்க. உங்க ஏஜ் குரூப்ல என்ன போவாங்க? லைப்ரரிக்கு தான் போவாங்க. யாராச்சும் லைப்ரரி கார்டு வச்சிருக்கீங்களா? லைப்ரரி கார்டு வச்சிருக்கீங்க? எஸ். எத்தனை பேர் படிக்கிறவங்களா இருக்கீங்களா? லைப்ரரி கார்டு. ஓ, நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஆஹா, நிறைய படிப்பாளிகள் இருக்காங்க. சரி, நாங்க உங்களை போர் அடிக்க விரும்பல. உங்களுக்கு ஸ்மால் gift waiting from the front desk. Okay, thank you so much. சும்மாவா சொன்னோம் நெஞ்ச படபடப்பாக வைக்க போகும்னு? எங்க நெஞ்ச கொஞ்சம் படபடப்பாக வைத்து விட்டது, மன்னிக்கவும். முதலேந்து எந்த பலகாரம் நம் தலைவிதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ என்று எல்லோர் நெஞ்சையும் படபடப்பாக வைக்க போகும் அதிரடி குலுக்கல். நெந்து விட்டோம் உன்னத்தானே பிள்ளையார் நோன்பு நல்லா நடக்க பலகாரம் போடலனா கொச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாங்க சீட்டு எடுக்க வந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன் சீட்டு எடுக்காம ஓடி விடுவேன் எடுக்கலனா வெள்ள பணியாரத்தை உங்கள் தலையில கட்டி விடுவேன் ஒரு சனம் அத்தனைக்கு குட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தான கட்டி போடுவேன் ஆசை தோசை வெள்ள பணியாரம் எனக்கு வரவில்லையே சட்னி தயாரிக சீட்டு வந்திருக்கு எல்லோரும் ஏவதைய வாங்குறீங்க அடுத்த வருஷம் பிள்ளையார் நோம்புக்கு யார் யாருக்கு என்ன பலகாரம் வந்திருக்குன்னு சீட்டு போட்டு பார்த்துருவோம். எல்லாரும் வாங்க. நான் கைராசிக்காரன்னு எங்காச்சும் என்னை சீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிள்ளையாரப்பா ஏதாவது ஈஸியான பலகாரமாக கொடுப்பா, இல்லாட்டி எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச பலகாரமும் கிடைக்காம போயிடும். ஐம்பது இட்லி, சரி எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். தப்புச்சேண்டா சாமி, இல்லாட்டி நம்மளை வருத்திருப்பா. உங்க பேர் என்ன? ஷேக். ஷேக்கா? ஆமாம், மெய்யப்பன் மெய்யாயிருச்சு, பழனியப்பன் பேலாயிருச்சு, அது மாதிரி சேக்கப்பன் ஷேக் ஆயிருச்சு. டியர் இங்கே வா. ஒன்லி 50 இட்லி வந்திருக்கு. ஒன்லி 50 இட்லியா? 50 இட்லி அவிச்சு நான் அவிஞ்சு போக மாவை ஊற போட்டு இந்த விண்டர்ல நான் எப்படி புளிக்க வைக்கிறது? கைராசிக்காரன்னு உங்களை போய் எடுக்க சொன்னேன் பாருங்க, நானே எடுத்திருப்பேன். வாங்க போகலாம். செத்தாண்டா சேகர். கண்ணு சத்தம் நில்லு. நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டேடு. அப்புறம் ஏதாவது என்ன பலகாரமாக வந்தால் என்ன குறை சொல்லக்கூடாது. ஐயனாரே 25 சென்ட் எடுத்து வைக்கிறேன், எப்படியாவது சட்னியா எடுத்து கொடுத்துறையா. ஆத்தி 5 குவாட் சாம்பார் வந்திருக்கே. விலைவாசிலாம் ஏறி போச்சு. 25 சென்ட்டுக்கு சாம்பார் கிடைச்சதே பெருசு. அடுத்த வாட்டி 50 சென்ட்டாக வேண்டிக்கோ, சட்னி கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்க பேர் என்ன? கண்ணு. அண்ணே அது எனக்குண்ணே. அவங்க பேர் கண்ணாத்தாள்னு எழுதிக்கிங்க. கண்ணாத்தாளத்துக்கு 5 குவாட் சாம்பார். இப்போ இந்த சாம்பாரை எப்படி ஊத்தாம கொண்டு போறதுன்னு வேற பிளான் பண்ணோம். ஒரு ட்ரே இடியாப்பம். ஏன் இப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இருக்க? இடி தான். ஒரு ட்ரே இடியாப்பம் வந்திருக்கு.
என்னமோ மாவை நீயே இடிக்கிற மாதிரி புளியறது தானே. எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் சேலையை கட்டுறேன் மாலையை கட்டுறேன்னு இடியாப்பத்தை என் தலையில் கட்டிடுவ. இதுக்கு போய் பெருசாக பிகு பண்ணிக்காத. விடு விடு பார்த்துக்கலாம். பிள்ளையாரப்பா, ஒரு வருஷத்துக்கு பண்ணுற இடியாப்பத்தை ஒரே நாளில் புளிய போகிறது நான் தான். புளியும்போது கார்பல் டனல் கிணல் வந்துடாமல் பார்த்துக்கப்பா. முத்தாத்தாச்சிக்கு ஒரு இடியப்பம் ஃபுல் ட்ரே. சரி. கருப்பட்டி பணியாரம் 75. நம்ம ஆளுக்கு வடையே சீய மாதிரி தான் வரும். முடிஞ்சது கதை. நீங்க சத்த சும்மா இருங்க. என்னைய கிண்டல் பண்ணாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதே. நான் பேசிக்கிறேன். அண்ணே, நாங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கோம். எனக்கு நம்ம பலகாரம்லாம் அவ்வளவா வராது. அவ்வளவா வராதா? அவ்வளவும் வராதா? வரும், ஆனா வராது. சரி, உனக்கு என்னதான் சமைக்க தெரியும்? இட்லி, சட்னி, சாம்பார் பண்ணுவியா? ஆத்தி, இட்லிக்கெல்லாம் யார் மாவாட்டுறது? நாங்க அந்த பக்கமே போக மாட்டோம். அப்ப என்னதான் சமைப்ப? இந்த சாண்ட்விச், பாஸ்தா, நூடுல்ஸ் அது மாதிரி தான் சாப்பிடுவோம். நோன்பு ஆரம்பிச்ச காலத்தில் இதெல்லாம் இல்லையப்பா. இருந்திருந்தா இந்த அக்கப்போரே இல்லையே. பயப்படாதடி கோமதி. பிள்ளையாரை பற்றி நினச்சிக்கிட்டு பலகாரத்தை பண்ணிடலாம். ஓகே, இந்த பாஸ்தா எல்லாம் பண்ணுற உனக்கு பணியாரெலாம் ஒரு மேட்டரா? அந்த பாஸ்தா பண்ணுறல அந்த நூடுல்ஸ் வேக வைக்கிற வெந்நீர் பக்குவம் தான் இடியாப்பத்துக்கும். பாஸ்தாவுக்கு ஒயிட் சாஸ் பண்ணுறீல்ல, அதே பக்குவம் தான் ஆடிக்குழுக்கும். இதெல்லாம் என்ன பிரமாதம் நமக்கு, ரைட்? இத்தாலிக்காரன் இந்த கோதுமை வச்சு உருட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆச்சிங்க எல்லாம் அரிசி மாவையும் உளுந்த மாவையும் வச்சு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணி உலகமே போத்துற மாதிரி பண்ணிடுவான். சமத்தி சுருக்குன்னு சுட்டுருவா. நம்ம ஆயா அப்பத்தா மாதிரிலாம் சமைக்க முடியாதாச்சு. அவங்கெல்லாம் சீமை சமத்திங்க. அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு, நாள் இருக்குல்ல, நீ பழகிக்கிட்டு ஊத்தி எடுத்துக்கிட்டு வந்துரு. என்ன சமத்தி அழகா சுட்டு கொண்டாந்துருவ. சரி ஆச்சி, அடுத்த பிள்ளையார் நோம்புக்கு கத்துக்கிட்டு ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆத்தி, கந்தரப்பம் 60 வந்திருக்கு. நான் எப்போ ஒரு கந்தரப்பமா ஊற்றி பிள்ளைகளுக்கு சேலையை கட்டி செட்டியாரை கூட்டி எல்லை டிராஃபிக்கில் மாட்டி நான் வர்றதுக்குள்ள அடுத்த பிள்ளையார் நோம்பே வந்துடும் போலையே. எல்லையில் லேட்டாக வரவங்க எல்லாம் இதுதான் சாக்கு. டிராஃபிக்கை தான் குறை சொல்லுவாங்க. நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டினாலும் பரவாயில்ல ஆச்சு. அந்த கந்தரப்பத்தை மட்டும் பத்திரமா கொண்டு வந்தால் சேர்த்தா சரி. அண்ணே, நான் வரலனாலும் கந்தரப்பம் வந்துடும் அண்ணே. பிள்ளையாரப்பா, போன வாரம் தான் ஆனுவல் செக்கப்புக்கு போய் கொலஸ்ட்ராலு, பிளட் சுகர் எல்லாம் பார்டர் லைனில் இருக்குது. பார்த்து செய்ப்பா. ஆத்தி, 75 வெள்ளைப்பணியாரம் வந்திருக்கு. ஆமாம், பிள்ளையார் என்ன உங்கள் வீட்டு டயட்டீஷியனா இல்லை டாக்டர் பாலா? சீட்டில் வெள்ளை பணியாரம் வந்தால் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சுட வேண்டியதான். நீங்கள் சாப்பிடாம ஊருக்கே கொடுத்துட்டு நீங்கள் நோன்பு அன்னைக்கு ஓட்ஸ் கஞ்சியை குடிங்காச்சு. வெள்ளை பணியாரம் ஊற்றுற எண்ணெயை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறிடும். இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணுற மாதிரி ஏதாவது பார்த்து கொடுங்களேன். அவ்வளோதான். ஸோ keep going. Okay, good. Is there anything else? Hey, Sanjana, are you done with the secretary's daughter duties? Yes, I can't wait to go to sleep. Yeah, I can't wait to go to sleep tonight. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் வேலை தான். ரெடி ஆகுறதுக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் பேசுறது நல்லா இருந்தது. ஆமாம், எங்களுக்கும் வர வழி ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்டு. யார் டைமுக்கு ரெடி ஆகலைன்னு டிபேட்டு. ஆமாம்,
எல்லாம் எடுத்து வச்சிட்டுமா ஸ்ட்ரெஸ்ஸு, பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுமா ப்ரெஷரு. ஆனா நோன்பு வந்ததும் ஒற்றுமையான குடும்பமா கால் எடுத்து வைப்போம். ஆமாம், வந்தோடனே நல்லா இருந்தது. நீங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணீங்க. சரி, நெக்ஸ்ட் இவெண்ட்ல பார்க்கலாம். சரி அக்கா, பாய். எந்த பலகாரம் வந்தாலும் சரி, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் சரி, நம்ம பாரம்பரியமும் நம்ம சொந்தங்களும் சேர்ந்து அந்த பிள்ளையார் அருளும் முகத்தில் சிரிப்பு இருந்தால் வேற என்ன வேணும் நமக்கு? இந்த வருஷத்துக்கு சீட் எடுத்தோம், அடுத்த வருஷத்துக்கு சீட் எடுத்திருக்கோம். பிள்ளையார் நோன்பை அமோகமாக கொண்டாட அனைவரும் வருக, விழா சிறக்க வாழ்த்துகிறோம். நேர்ந்து விட்டோம் உன்னைத்தானே, பிள்ளையார் நோன்பு நல்லா நடக்க, பலகாரம் போடலேனா கோச்சுக்குமே சாமி, எல்லாம் பக்கத்திலே எல்லாம் வாங்க சீட்டு எடுக்க.